வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நாட்டுக்கோழி வச்சு மணக்க மணக்க பிரியாணி, அதுக்கு தொட்டுக்க நாட்டுக்கோழி குழம்பு, இந்த ரெண்டையுமே ரொம்ப டேஸ்டா சிம்பிளா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் வேலையா அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசியை தண்ணியில நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க. அடுத்து சிக்கனை வேக வச்சுக்கலாங்க. சிக்கனை நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன குக்கர்ல எடுத்துக்கோங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வரும்போது குக்கரை மூடி வச்சுட்டு 4 விசில் விட்டுருங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிக்கலாங்க. 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 6 கிராம்பு, 3 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமா புதினா, அதே அளவு மல்லி, இதை எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பிரியாணி செய்ய குக்கரை அடுப்புல வச்சிருங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 மராட்டி மொக்கு, 1 அன்னாசி பூ, 1 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. இப்போ இதுல நீளமா நறுக்குன 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமா ஆகணுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இதுல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை போனதுமே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துருங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு குட்டி தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் சூப்பரா வெந்திருக்குங்க. இப்போ இந்த சிக்கனை மட்டும் தனியா வடிச்சு எடுத்துருங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணி எவ்வளோ இருக்குன்னு அளந்து வச்சுக்கோங்க. என்னோடது 5 கப் இருக்குங்க. இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்க சிக்கனை குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. கடைசியா கொஞ்சமா மல்லித்தலை, அதே அளவு புதினா, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுல அரிசிக்கு தேவையான தண்ணீரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2 கப் தண்ணீர் கரெக்டா இருக்குங்க. நான் இப்போ ஊற வச்சிருக்க அரிசி இந்த டம்ளர்ல 4 டம்ளர் வந்துச்சுங்க. இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணி 5 டம்ளர் இருக்குங்க. இது கூட 3 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்க தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வரும்போது ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. அரிசியும் ஒன்னோட ஒன்று ஒட்டாம சூப்பரா வெந்திருக்கு. இந்த சிக்கன் பிரியாணிக்கு நாட்டுக்கோழி குழம்பும் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. இனிமேல் நீங்களும் பிரியாணி மசாலா கடையில வாங்காம இந்த மாதிரி அரைச்சு ஹெல்த்தியா செஞ்சு பாருங்க. அடுத்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பிரியாணிக்கு மட்டும் இல்லாம சாதம், இட்லி, தோசைக்கும் சூப்பரா இருக்குங்க. ஒரு கடாயில 2.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. இப்போ இதை தனியா எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. இதையும் எடுத்து தனியா வச்சுட்டு 5 ஸ்பூன் மல்லி சேர்த்துருங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே கடாயில தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் 1/4 கிலோ சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே 6 வரமிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. நம்ம வறுத்து வச்சிருக்க மல்லி, மிளகு, சீரகத்தையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிடுங்க. அடுத்து குழம்ப தாளிச்சு விட்டுறலாங்க. ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு
நீளமா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுல 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துருங்க. இது ஒரு 350 கிராம் வருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்க, சூப்பரா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருச்சு. கடைசியா மல்லித்தலை மட்டும் தூவிடுங்க. இந்த வாரம் இந்த ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.